அன்புகளந்தினிய வணக்கம் நேர்களே. இன்று சக்தி பிரஸ் ரிலீஸ்ல உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை பார்வை செய்வதற்கான நேரம் இது. இன்று வியாழக்கிழமை 27 நவம்பர் மாதம் 2014 இன்று பிறந்த நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வெளியாக இருக்கிற பத்திரிகைகளில் முதலில் தினக்குரல் பத்திரிகை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இன்று பிரசுரமாக இருக்கக்கூடிய தலைப்பு, அரசியல் ஆயுதமாக மனித உரிமைகள் பயன்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி குற்றச்சாட்டு என்கின்ற செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது. சர்வதேச விவகாரங்களில் தெற்காசிய நாடுகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பிராந்தியத்திலும் உலகெங்கிலும் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பதில் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். பிராந்திய ஒத்துழைப்பிற்கான ஆசிய சங்கத்தின் 18வது உச்சி மாநாடு நேற்று புதன்கிழமை நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் ஆரம்பமாக இருக்கின்றது. அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்ட கோப்புகள் தன்னிடம் எல்லோருடைய கோப்புகளும் இருக்கின்றன என்ற அந்த பேச்சும், அதே போன்று வகையான பேச்சுக்களும் இனி நான் நினைக்கின்றேன் நாளை மறுதினங்கள் அரசியல் களங்களிலே காரசாரமாக பேசப்படும் விடயங்களாக அமைய போகின்றது என்று. அடுத்த செய்தி இப்படி இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட பகுதிக்குள் மண்டேலா பாதையை பின்தொடர ஆசை, மைத்ரி கூறுகின்றார் என்ற செய்தி இங்கே கட்டமிடப்பட்ட பகுதிக்குள் இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில், அமைச்சு பதவியை துறந்து அரசியலிருந்து வெளியேறி 12 மணி நேரத்திற்குள் தனது பாதுகாப்பு முற்று முழுவதுமாக பறிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது குடும்பத்தின் பாதுகாப்பை நாட்டு மக்களிடம் விட்டிருப்பதாக தெரிவித்த எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தான் ஜனாதிபதியாக தெரிவானதும் நெல்சன் மண்டேலாவினுடைய வழியில் ஆட்சி நடத்த உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இந்த கட்டமிட்டப்பட்ட பகுதிக்குள் இருக்கக்கூடியது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஸ்தலத்திலே இருந்து அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், பிரதி தலைவர், உபதலைவர்கள் என்று அனைவரும் உண்டு திரண்டதாக இந்த புகைப்படத்துடனான செய்தி தொடர்கிறது. ஹுனைஸ் ஃபாரூக் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவு என்கின்ற செய்தி இன்னொரு செய்தியாக இருக்கின்றது. இன்று தினக்குரலிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்த ஆளும் தரப்பு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் நேற்று புதன்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்க முடிவு செய்துள்ள நிலையில் அந்த கட்சியினுடைய வன்னி மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினரான ஹுனைஸ் ஃபாரூக் நேற்றைய தினம் அரசியலிருந்து வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இருக்கின்றது. இதற்கு அடிமட்ட காரணங்கள் பல பேசப்பட்டிருந்தாலும் கூட அரசியல் களத்திலும் சரி, குறிப்பாக அரசியல் அதிகம் ஓரளவு உள்நோக்க சிந்தனை கொண்டவர்களும் சரி கூறக்கூடிய விடயம், பேருவலை அழுத்கம சம்பவத்தின் பின்னர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு இருந்த கசப்புணர்வுகளுக்கான ஒரு பிரதிபலிப்புகள் தான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம்தான். அவரது கட்சியிலிருந்துதான் ஹுனைஸ் ஃபாரூக் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்திருக்கின்றார். அவர் வன்னி மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் என்பதும் இங்கே நாங்கள் கூறலாம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் விசாரணைக்கு ஆக்கப்பூர்வமாக ஒத்துழையுங்கள், இளவரசர் ஹுசைன் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கு. குறிப்பாக நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அவரது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு இயங்குகிறது என்ற குற்றச்சாட்டு பொதுவாகவே இலங்கை அரசினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இளவரசர் ஹுசைன் பொறுப்படுத்ததன் பின்னர் அழுத்தம் இன்னும் அதிகரிப்பது போன்ற ஒரு செயற்பாடும் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தொடர்பான விசாரணையில் தனது அலுவலகத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான வகையில் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் இளவரசர் ஷெய்த் இராத் அல் ஹுசைன் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற செய்தி இங்கே இன்னொரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. சாக் உறுப்புரிமை பெறுவதற்கு பாகிஸ்தான், நேபாளம் ஊடாக சீனா முயற்சி, இந்தியா ஆர்வம் காட்டவில்லை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிராந்திய ஒத்துழைப்பிற்கான தெற்காசிய சங்கத்தின் அவதானிகள் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு சாதகமான முறையில் வாதத்தை முன்வைத்த பாகிஸ்தான் செவ்வாய்க்கிழமை கொள்கை அறிக்கை விடுத்திருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேபாளத்தினூடாக சாக் அமைப்பில் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கு தீவிரமாக சீனா ஈடுபட்டிருக்கும் பின்னணியில் பாகிஸ்தானின் கொள்கை அறிக்கையில் இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக இந்திய எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒன்று நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆகவே பாகிஸ்தானுடைய வெளிவிவகார கொள்கை சீனாவுடைய இணக்கத்தை அதிகரிக்குமாக இருந்தால் இந்தியா என்கின்ற தேசம் தெற்காதிய தேசத்திலே குறிப்பாக எண்ணெய் அல்லது கொள்கை வழி ஓட்டத்தில் கொஞ்சம் விலகி இருப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிக்கையின்படி பார்ப்பீர்களாக இருந்தால் நேபாளத்தினூடாக சீனா முயற்சிக்கின்றிருந்தால் நேபாளத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு, இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு, இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு, இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு, சீனாவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான உறவு. சாக்கு உறுப்புரிமை நாடு அல்லாவிட்டாலும் கூட மியான்மர் அந்த வலயத்தில் இருப்பதனால் இத்தனை நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவும் இந்தியாவும் என்ற தனிப்பொருளில் பார்த்தால் வெளியுறவு கொள்கையினுடைய வெளிப்பாடுகள்
அதிகமாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சாக் உறுப்பினை பற்றிய விடயங்கள் இந்த மாநாட்டின் பின்னர் இன்னும் அதிகமாக திரவத்தன்மையுடன் வெளிவரும், வெளிப்படையாக நாங்கள் நம்புவோமாக. மைத்திரிபால மனித வெடிகுண்டு இப்படி சொல்வது யாரு? பொது போட்டியாளராக போட்டியிடுவதிலிருந்து மைத்திரிபால சிறிசேன உடனடியாக விலகிக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி வலியுறுத்தியிருக்கின்றது என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. மஹிந்தவின் ஃபைல்கள் மக்களிடம், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஃபைல்கள் மக்களிடமே இருக்கின்றது எனவும் தேர்தலில் அந்த ஃபைல்களுக்கான புள்ளிகளை மக்கள் வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் SP திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏதாவது ஒரு விடயம் வரும்போது அதை வேறு வகையான ஒரு கண்ணோட்டத்தில் செய்து மக்கள் எல்லோருமே தான் சொல்வதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார் என்று நினைக்கக்கூடிய ஒரு வகையானவர் தான் SP திசாநாயக் அவர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அமைச்சராக இருக்கின்றார், உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்றார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பல பிணக்குகளை அவர் முகம் கொடுத்திருக்கின்றார், தீர்த்து வைத்திருக்கின்றார். அத்துடன் அவர் ஃபைல்கள் மக்களிடம் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் உயர்கல்வி அமைச்சராக இருக்கிறபடி அதிகப்படியான ஃபைல்களை அவர் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இந்திய மீனவரின் மரண தண்டனையை அரசு ரத்து செய்வது தவறான செயல், ஹெலோ உரிமையை கண்டனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஹெரோயின் கடத்தல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை விடுதலை செய்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது ஜனாதிபதி ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை கடுமையாக கண்டிப்பதாக ஜாதிக ஹெலோ உரிமையை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஹெலோ உரிமைய தலைவர் ஒபல்பே சோபித தேரர் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், குற்றவாளிகள் விடுக்கப்பட்டமை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு உள்ள எல்லையற்ற அதிகாரத்தை எடுத்து காட்டுகிறது என்ற பொருளிலே அவர் இந்த பதிவியை மேற்கொண்டிருக்கின்றார். வடக்கைச் சேர்ந்த 1960 பேருக்கு ஜனாதிபதி நகைகளை கையளிப்பார். இறுதிக்கால யுத்தகால பகுதியில் புலிகளின் வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகள் மற்றும் ராணுவத்தினரால் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளின் ஒரு தொகுதியை அதன் உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையளிக்க உள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2379 நகை உரிமையாளர்களை இனம் கண்டுள்ள நிலையில் அதில் 1960 உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் 4ஆம் திகதி அலரி மாளிகையில் வைத்து ஜனாதிபதி நகைகளை கையளிப்பார் என்று பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சார்பில் இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக் அவர்களிடமிருந்து. தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இவை இருக்கின்றன. அதே நேரம் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய கார்ட்டூனையும் நாங்கள் அதே நேரம் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கத்தையும் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் இன நெருக்கடி தீர்வுக்கு முன்னுரிமை அவசியம் என்கின்ற தலைப்பிலே பொருள்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் அல்லது தக்க வைப்பதிலுமே தென்னிலங்கை அரசியல் முகாம்கள் அதி தீவிர நாட்டத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன. தவிர இன நெருக்கடிக்கு அரசியல் தீர்வு காண வேண்டிய தலையாய பிரச்சனை குறித்து முன்னுக்கு கொடுப்பதாக அறிகுறிகள் தென்படவில்லை என்கின்ற ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இன்றைய ஆசிரியர்கள் தினக்குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆமா ஆசிரியர்களே, அவர்கள் தங்களுடைய தொழில் அரசியலாக இருந்தால் அதிலிருந்து உழைப்பதற்கான வழியை பார்ப்பார்களா அல்லது இன தீர்வுக்கான முடிவுகளை கையாளுவார்களா என்ற கேள்விதான் இப்போது எம்மை போன்ற உங்களை போன்ற பத்திரிகையாளரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவமாக இருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். அடுத்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய கார்ட்டூனை பார்க்கலாம். தற்போதே எல்லா விடயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இப்போதே பல பதாதைகள் ஆங்காங்கே தென்படுகின்ற ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தியதாக, குறிப்பாக ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தினுடைய பதாதைகள் தான் அதிகம் இருக்கின்றன. மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அந்த அரசியல்வாதிகள் ரூபாய் மூட்டையை முகத்திலே வைத்துக் கொள்வது போன்ற ஒரு கேலி சித்திரம். நான் சொன்னேன், அரசியலில் வந்தது உழைப்பதா அல்லது நெறியாழ்க்கை செய்வதா என்று. அதை அடிப்படையாக வைத்து பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் சிந்தனையுடனான உள்ளூட்டத்தையும் இங்கே எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இது இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். தினக்குரலை தொடர்ந்து இன்று வெளியாக இருக்கும் தினகரன் பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றிருக்கின்றோம். லேக் ஹவுஸ் பத்திரிகை, தினகரன் அரசு பத்திரிகை. தினகரனுடைய பிரதான தலைப்புப்படி இருக்கின்றது, வெளி உலக அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சாக் கைகோர்த்தும் செயற்படுவது அவசியம். நேபாள உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி மஹிந்த என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. வெளி உலக அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சாக் நாடுகள் அனைத்தும் கைகோர்த்து செயற்படுத்துவது அவசியம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த இருதரப்பு பிரச்சனைகளில் தலையிடாமை சார்க் நாடுகளின் கொள்கையாக இருந்தாலும் மேற்குலக வெளி அச்சுறுத்தல்களில் இருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, வெளிப்புற சூழ்ச்சிகளை நாம் எதிர்க்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் நேபாளம் காட்மாண்டுவில் இடம்பெற்ற சாக் உச்சி மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கார் என்ற செய்தியாக இந்த
தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பினுடைய செய்திகள் உள்ளடக்கம் இருக்கிறது. தினகரனை தொடர்ந்து இன்று வெளியாயிருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையினுடைய ஏனைய தலைப்புகளை பார்க்கலாம். இன்று சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவை பெற முடியாமல் மைத்திரிபால சிறிசேன திணறல், அதிர்ச்சி, நாட்டை குழப்ப வெளிநாட்டு சக்திகள் முயற்சி, அமைச்சர் எஸ்.வி. திசாநாயக் அவர்கள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் சிறந்த தலைவரே மஹிந்த, ஜனாதிபதியை தொடர்ந்தும் பலப்படுத்துவோம் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே ஃபைசர் முஸ்தபா அமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்திய செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது. 15 ஏக்கர் காணியை இலவசமாக பகிர்ந்தளித்த புலம்பெயர் ஆஸ்திரேலிய தமிழர், கிளிநொச்சி பனிக்கை அடி மக்களுக்கு சுரேஷ் மேத்தர் விநியோகம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 15 ஏக்கர் காணி இலவசமாக பகிர்ந்தளித்த புலம்பெயர் ஆசிரியர் தமிழர் என்கின்ற செய்தியை தினகரன் பிரதான தலைப்பாக சுமந்த அந்த உண்மையான நல்ல மனம் கொண்டவரை வெளிப்படுத்தியதற்கு தினகரன் பத்திரிகையாளர்களுக்கு உமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து யானை தாக்கி 2 உயிரிழப்பு என்கிற செய்தி, அன்றாடம் புனித பூமி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜனநாயகத்தின் இருப்பிடமே இந்தியா, சாக் சவால்களை தோற்கடிப்போம் மோடி தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவினுடைய பிரதமர். கல்முனை மாநகர சபை மோதல், முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களை தாக்கியவர் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இது பரவலாக யூடியூப் வலைத்தளத்திலும் சரி, நமது www.newsfirst.lk என்கின்ற இணையதளத்திலும் சரி அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அண்மை காலங்களில் அவைகளில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களிலே மிகவும் கவலைக்கிடமான, அதுவும் மிலேச்சத்தனமான ஒரு மக்கள் பிரதிநிதிகளாய் இவர்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிகவும் அடிமட்டமான செயற்பாடில் ஈடுபட்ட ஒரு காட்சியாக அது பிரசுரமாக இருந்தது, காட்சியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. கல்முனை மாநகர சபை மாதாந்த அமர்வின் போது மாநகர சபை உறுப்பினர்கள் 2 மீது தாக்குதல் நடத்தியாக கூடப்பெறும் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஏம் ரியாஸ் நேற்று கல்முனை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இருக்கு. நல்ல வேளை இந்த செய்தியை அவர்கள் கண்டுகொள்வதற்கு சிசிடிவி அல்லது கேமராவினுடைய காட்சிகள் அவர்களுக்கு உதாரணமாக அமைந்திருந்தது என்று அதை நீங்கள் மீண்டும் பார்ப்பதாக இருந்தால் www.newsfirst.lk சென்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த செய்தியை எடுத்து மாத்தளை மாவட்டம் சகல உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஜனாதிபதி ஆதரவு, மாத்தளை மாவட்டம் சகல உள்ளூராட்சி சபைகளும் ஜனாதிபதிக்கு ஆதரவு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. மாத்தளை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற நிறுவன ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களின் பூரண ஆதரவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு என அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் ஏகோபித்து தீர்மானித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். நிறுவனங்களினுடைய தலைவர்கள் சரி, ஆனால் தேர்தலின் போது மக்கள் அந்த நிறுவன தலைவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது இல்லையா? அடுத்து ஒரே சூழில் 4 குழந்தைகள் சத்திர சிகிச்சையில் பிரசவம் என்கிற செய்தி. காசல் மகப்பேற்று மருத்துவமனையில் நேற்று காலை ஒரு தாய் ஒரே சூழில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். தாயும் மகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக 1ஆம் இலக்க வாட்டுக்கு பொறுப்பான மருத்துவ அதிகாரி டாக்டர் அக்பர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. பேருவலை அலுத்கம காலவில பிரதேசத்தைச் சேர்ந்த KP அஜித் தீபால், பி அசோகா இந்திராணி ஆகிய தம்பதியினருக்கு இந்த வரப்பிரசாதம் 4 குழந்தைகள் பிரசவத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷமான செய்தியை நாமும் பகிர்ந்து கொள்கிறோம். புலிகளிடம் மீட்ட மேலும் 2184 நகை பொதிகள் அடையாளம் காணப்பட்டன. ராணுவ தளபதி தயா ரத்நாயக் அறிவிப்பு. 1962 உரிமையாளர்களுக்கு கையளிக்க ஏற்பாடு. 4ஆம் திகதி அலரி மாளிகையில் இவை நடைபெறும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இதே இடத்தில் இந்த 1960 பேர் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பத்திரிகை, 1962 பேர் என்று சொல்லப்படுது இன்னொரு பத்திரிகை. ஆனால் பத்திரிகையாளர் நாங்கள் இதை பதிவு செய்யும் போது சரியான விடயங்களை நாங்கள் எப்படி சொல்வது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2 பேருக்கு நகை செல்லவில்லை என்றாலும் அந்த நகையினுடைய பெறுமதி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இல்லையா? இது தினகரன் பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க செய்திகள். தினகரன் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினகரனுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இப்படி இருக்கின்றது, அதை நாங்கள் பார்த்து விடலாம். சாக் உறுப்பு நாடுகளின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாடு என்கின்ற தலைப்பிலே தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தினகரனுடைய முழுமையான செய்திகள். அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்ல போகிறோம். வீரகேசரி பத்திரிகையிலே இன்று பிரதான தலைப்பாக பதிவாகி இருக்கிறது, மனித உரிமையினை அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்துத்தான். மனித உரிமையை அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது, பயங்கரவாதம் இன்னமும் பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தல், சாக் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது.
மண்டேலா மகாத்மா காந்தியின் கொள்கையை பின்பற்றி ஜனநாயகத்தை வென்றெடுப்பேன். பணபலமோ அதிகார பலமோ என்னிடம் இல்லை, மக்கள் பலத்தை நம்பியே களமுறங்கியுள்ளேன் என்கின்றார் மைத்ரிபால சிறிசேன என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உயர் அலுவலகம் ஸ்ரீகோத்தாவில் அளிக்கப்பட்ட வரவேற்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் கூட வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக ஒன்றாக இருக்கின்றது. ஆசியாவையே முடக்கும் நோக்கிலேயே இலங்கையில் ஈழத்தை அமைக்க முயற்சி, அமெரிக்கா தலைமையிலேயே பொது வேட்பாளர் களமிறக்கம், அமைச்சர் எஸ்.வி. திசாநாயக்க குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. எப்போதும் இந்த தேர்தல் களம் வரும்போதுதான் ஈழமும் புலியும் எப்படித்தான் வெளிப்படுத்துகிறதோ தெரியவில்லை. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி பதில்கள் நான் நினைக்கின்றேன் எதிர் அணி தரப்பிலிருந்தும் மிக அழுத்தமாக வந்திறங்கும். அவற்றை வாசிப்பதற்குத்தான் நாம் இருக்கின்றோமே. நாளை பார்க்கலாம். மரண தண்டனை பெற்ற மீனவர்களை விடுத்தமைக்கு நன்றி தெரிவித்த மோடி, இலங்கை மீனவர்களை விடுவிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை என்கிற செய்தி இருக்கிறது. மஹிந்த மற்றும் மோடி சந்திப்பு என்கின்ற தலைப்பிலே புகைப்படத்துடன் நமது ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் கைகோர்த்த புகைப்படமும் பிரசுரமாயிருக்கிறது வீரகேசரனுடைய பக்கத்தில். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வன்னி மாவட்ட எம்பி உஸ்னைஸ் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார். ஸ்ரீகோத்தாவில் வரவேற்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசியல் கட்சியின் தலைவரிடம் ஃபைல்கள் இருப்பது வழமையாகும். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் ஃபைல்கள் இருக்கும். அந்த ஃபைல்களில் உறுப்பினர்கள் நல்லது கெட்டது அனைத்தும் இருக்கும் என்று உயர்கல்வி அமைச்சர் எஸ்.வி. திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதுதான் நாங்கள் கேட்கின்றோம். கெட்டது இருக்குமாக இருந்தால் அவர் எப்படி ஒரு தூய்மையான அரசியல் பணியை ஏற்படுத்தலாம்? அது அவராக இருந்தாலும் கூட அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் ஜனாதிபதியினுடைய கடமை. இதைத்தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் மீண்டும் அதை பிரசுரமாக இருக்கின்றார். அடுத்து எனது தந்தையை போன்றவர் மைத்திரி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சஜித் பிரேமதாச தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் மைத்ரிபால சிறிசேன தனது தந்தையை போன்றவர், உண்மை உழைப்பு என்றால் என்ன என்று மைத்திரிக்கும் தெரியும் என்று தெரிவித்திருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை நீக்குவதும் அபிவிருத்தியை சமனாக இலக்கை கொண்டு செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவினையும் கொடுத்திருக்கின்றார். ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பொது எதிரணியினுடைய வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு அனைவரது ஆதரவும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஏனைய எல்லா உறுப்பினர்களும் கூட தமது ஆதரவை அவர்களுக்கு தெரிவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தேசிய சமாதான பேரவையின் நியாயபூர்வமான கோரிக்கையை நாங்கள் இங்கே என்ற தலைப்பு இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரசாரத்தில் சிறுபான்மையினரின் கவலைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தி இருக்கின்றது என்கிற செய்தி இருக்கின்றது. அது உள்ளடக்கப்பட்டால் வாக்குகள் சேர்மானம் பெறப்படுமா? அப்படி வாக்குகள் சேர்மானம் இல்லாவிட்டால் எப்படி அரசியல் தொழிலை தொடர்ந்து நடாத்துவது என்கின்ற செயற்பாடு வேட்பாளர்களுக்கு இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அவர்கள் தமது நலனை பார்ப்பார்களா, மக்கள் நலனை பார்ப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் இரு பொது வேட்பாளர்களும் அதே நேரம் ஏனைய கட்சிகளின் சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களும் எந்த அடிப்படையில் சிறுபான்மையினருக்கான குரலை முன்வைக்கப் போகின்றார்கள், தீர்மானத்தை முன்வைக்கப் போகின்றார்கள்? அவர்கள் சிறுபான்மையினரை ஒரு தங்களது வாக்கு கருவிகளாக நினைத்து கூட பார்க்கிறார்களா என்பதை இன்னும் சில நாட்களுக்குள் அவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் வெளிப்படுத்தப்படும் வேளையிலும் சரி, ஏனைய உரைகளின் போதும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசனுடைய கார்ட்டூனை பார்ப்போம். அடுத்து யாரு வரப்போறாங்களோ, ஸ்ரீகோத்தாவிலிருந்து எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அங்குசம் மட்டும் கையில் இருக்கிறது என்பதை இங்கே காட்டுகின்றார்கள். கனியினுடைய கேலி சித்திரமாக தொடர்ந்து பல கேலி சித்திரங்களிலே வந்திறங்கிய பெருமை எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே குறித்தானது என்பதை கடந்து வந்த ஒரு வருடங்களில் நாங்கள் பார்த்த கேலி சித்திரங்கள் பலவும் உதாரணமாக குறிப்பிடும். நிறைவாக சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். இன்று சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இப்படி இருக்கின்றது செய்தி. தேசிய அரசமைக்க அனைத்து கட்சிகளுக்கும் மைத்திரி அழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. காந்தி மண்டேலா வழி நடப்பேன் என்று உறுதி என்கின்ற செய்திதான் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக அங்கு பதிவாகி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளிலிருந்தும் ஆதரவை கோருகின்றார் ரணில் என்கின்ற செய்தி இன்னொரு செய்தியாக இருக்கின்றது. தேசிய அரசொன்றை ஸ்தாபிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜாதிக ஹெலோருமே, ஜேவிபி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உள்ள பங்காளி கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கைகோர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று பகிரங்க அழைப்பு விடுத்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் கட்சி தலைமையகத்தில் ஸ்ரீகோத்தாவில் நேற்று இடம்பெற்ற மாகாண மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய செயற்பாட்டர்களுடனான மாநாட்டில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு தெரிவித்து
கோரிக்கை விடுத்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, ராஜபக்ச படையின் ஆட்சியை இல்லாதொழித்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி ஜனநாயகத்தை ஸ்தாபிக்க நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜாதிக ஹெல உரிமைய, JVP, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உள்ள பங்காளி கட்சிகள் நம்முடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அனைத்து கட்சிகளும் இணைந்து தேசிய அரசு ஒன்றை ஸ்தாபிப்போம். நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்க 100 நாட்கள் தேவையில்லை, அதற்கு முன்னரே அதை இல்லாதொழிக்க முடியும் என்கின்ற நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் அரசு ஒன்றை ஸ்தாபிப்போம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றது சுடரொளி பத்திரிகை. குறிப்பாக விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தியதாக சுடரொளி பத்திரிகையில் மாத்திரம் ஒரு தலைப்பொண்டு முக்கியமாக தென்படுகின்றது. இன்று மாவீரர் நாள் என்றும் யாழில் வீதிகள் கார்த்திகை பூக்கள், புலம்பெயர் தேசத்தில் பிரம்மாண்டமான முறையில் நிகழ்வுகள் நடத்தும் ஏற்பாடு என்கின்ற செய்தியும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கார்த்திகை மாவீரன் நாளிலே கார்த்திகை பூ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் இங்கே புகைப்படத்துடன் பிரசுரமாக இருக்கிறது. இது சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்பாய். சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், இலங்கையிடம் ஐக்கிய நாடுகள் மீண்டும் வலியுறுத்து என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்த செய்தி, வீதிகள் எங்கும் ராணுவம், வடக்கில் தீவிர பாதுகாப்பு, இரவும் பகலும் ரோந்து அதிகரிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. சிறுபான்மையினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வார்களா? அல்ல வாக்குகளுக்கு சிறுபான்மையினரினுடைய தீர்வு அல்லது அவர்கள் நலனை பார்ப்பலா என்று பல ஆசிரியர்கள் இங்கே தலையங்கங்களை கேட்டார்கள். ஒன்றும் தேவையில்லை, அவர்களை சுதந்திரமாக இயங்கியாவது வைப்பார்களா என்ற கேள்வியை தான் இப்போது நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. மாவீரர் தினத்தை முன்னிட்டு வடக்கில் படையினரின் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இரவிலும் பகலிலும் பெருமெண்ணிக்கையான படையினர் வீதிகளில், சைக்கிள்களிலும், கால்நடையாகவும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற செய்தியாக இந்த செய்தி தொடர்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸ்ரீகொத்த சென்ற மைத்திரிக்கு வெற்றிலை வழங்கிய வரவேற்பு, தலைமையகத்தை சூழ்ந்தனர் ஆதரவாளர்கள், பட்டாசு கொளுத்தி பாட்சோறு வழங்கி கொண்டாட்டம் என்கின்ற செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஹுனைஸ் ஃபாரூக் MP ஐக்கிய தேசிய கட்சியுடன் சங்கமம், யாழ் பல்கலைக்கழகத்தை சுற்றி படையினர் பெருமளவில் குவிப்பு, கடுமையாக சாடுகிறது மாணவர் ஒன்றியம் என்ற செய்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதற்கு முன்னர் நமது பதாதைகள் மற்றும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அதை அடிப்படையாக வைத்து இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகரிப்பதாகத்தான் தெரியக்கூடியதாக இருக்கிற செய்திகளை பொறுத்தவரை. இது தாண்டா நம்ம லைஃப், LIFE. அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், அதே FILE ஃபைல், லைஃபையும் ஃபைலையும் மாத்தியும் போடலாம். JPருடைய கேலி சித்திரத்திலே மிக அர்த்தமுள்ள விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவரை பார்த்து எல்லோரும் இதுதான் ஃபைல் என்கிறார்கள், குப்பை தொட்டையில் தான் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் JP. ஜனநாயகத்தினுடைய பேச்சு முறைகள் எப்படி சர்வாதிகாரத்தை அல்லது ஆட்சி உரிமையை நோக்கி நகர்கிறது, எப்போதும் குப்பை தொட்டியில் மாத்திரமே மக்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் லைஃபை ஃபைலாக மாற்றி அருமையான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கார்ட்டூனை வரைந்திருக்கின்றார். ஓரளவு இதை நாங்கள் உணர்ந்து கொண்டோமாக இருந்தால் கூட எங்கள் வாக்குகளினுடைய தீர்மானம் உண்மையாகவே எங்களை பார்ப்பவர்களை தேர்ந்தெடுக்கும் தீர்மானமாக இருக்கும். அடுத்து, முஸ்லிம்களின் காணி பிரச்சனை என்கிற செய்தி சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே பதிவாகி இருக்கின்றது. அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆளும் தரப்பில் இருக்கின்றனர். அப்படி இருந்தும் அந்த மாவட்டம் முஸ்லிம் மக்களின் காணி பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. முஸ்லிம்களின் காணிகள் அங்கு அபகரிக்கப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சு மீதான சூழ்நிலை விவாதத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் MTA ஹசன் அலி, அம்பாறை மாவட்ட முஸ்லிம் மக்களின் காணி பிரச்சனை தொடர்பாக பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த விடயத்தில் மிக மிக பரவலாகவே அவர் பேசிய விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மையை இன்னும் கொஞ்சம் மக்களிடையே கொண்டு செல்வதற்கு சுடரொளியினுடைய ஆசிரியர்கள் தீர்மானித்து இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோ நியூஸ் இருக்கிறது கரம், அதையும் நாங்கள் பார்த்து விடலாம். அரசாங்க தரப்பு MP ஹுனைஸ் ஃபாரூக் ஐக்கிய தேசிய கட்சியில் என்ற செய்தி மெட்ரோ நியூஸ் தருகின்றது. வறுமையாக இளமை தழும்பும் செய்திகள் வரும். ஆனால் இன்று வன்னி மாவட்டத்தின் கட்சி தாவல் செய்திதான் வந்திருக்கிறது. புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் உரிமையாளர்களிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் 4ஆம் திகதி கையளிக்கப்படும். உரிமை கோரப்படாதவை அரசு உடைமையாக்கப்படும் என்கிறார் ராணுவ தளபதி என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில். கல்முனை மாநகர சபை தாக்குதல், 2 உறுப்பினர்கள் கைது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் கான்ஸ்டபிள் மரணம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. தேனியாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொட்டப்போல போலீஸ் அதிரடி பகை முகாமில் பணிபுரிந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் இலக்காகி நேற்று முன்தினம் பலியாயிருக்கிறார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடும் மைத்திரிபால சிறிசேனவை வரவேற்கும் கூட்டம் ஒன்று நேற்று ஸ்ரீகோத்தவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க, செயலாளர் தி சத்தநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான கர்ஜய சூரிய, சஜித் பிரேமதாச, ராஜேஷ் சேனாரசன், உசைன், ஹுனைஸ் ஃபாரூக், P ராஜதுரை உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இருக்கின்றது.
அதே நேரத்தில் மும்மூர்த்திகளுக்கு மகத்தான பிரியாவிடை வழங்க உள்ளூர் கிரிக்கெட் ரசிகர்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கேட்கின்றோம். மும்மூர்த்திகள் யார் என்று உங்களுக்கு தெரியும். டில்ஷான் மஹல சங்கக்கார, மூத்த இலங்கையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள், இலங்கை கிரிக்கெட்டிற்கு தமது அதிகப்படியான சேவைகளை தந்தவர்கள். அது ஒருபுறம் இருக்க 5-0 என்ற அடிப்படையில் முற்று முழுதாக வெள்ளையடிப்பு செய்யப்பட்டு இந்தியாவிலிருந்து களம்பெற இருக்கக்கூடிய இலங்கை அணியிலே மீண்டும் முழுமையான அணியை பிரசவிக்க முடியாத சூழல். ஏனென்றால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு காயம் இப்படியான நிலையிலும் கூட நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த முதலாவது போட்டி 7 தொடர் கொண்ட இங்கிலாந்து அணிக்கு இடையிலான போட்டியின் போது இலங்கை அணி நேற்றைய தினம் 25 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்ட நாயகனாக திலகரட்னம் தில்ஷான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் 87 பந்துகளிலே 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த மொயின் அலி அதிகமாக பேசப்பட்டார். நேற்றைய தினம் 69 பந்துகளிலே இங்கிலாந்தினுடைய மிக விரைவான மூன்றாவது விரைவான சதத்தை பூர்த்தி செய்தார் என்கின்ற விடயம் ஒரு பரிச்சாத்தமான ஒரு முயற்சியாக இங்கிலாந்து அணியினர் மொயின் அலியை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கியிருந்தார்கள். பயிற்சி போட்டியின் போது முதலாவது பந்தோவரிலே 6 பந்துகளுக்கும் 4 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் அதை மையமாக வைத்து அந்த நேர்முக சிந்தனையிலே வெளியிட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் அவரை துடுப்பாட்ட வீரராக முதலாவது போட்டி பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியிலே நேற்று துடுப்படுத்தாடிய மொயின் அலி 119 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். தொடர்ந்து வரும் போட்டிகளிலே அவரது சரவெடிகளையும் ஆளுமைகளையும் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அவரை மாத்திரம் மையப்படுத்தியதால் இவர்கள் சமாளிக்கக்கூடிய திறன் இலங்கை அணிக்கு இலங்கை ஆடுகளம் கை கொடுத்திருக்கின்றது. தொடர்ந்து இது இரு அணிகளுக்கு முக்கியமான போட்டித் தொடராக இருக்கின்றது. 3-1 என்ற அடிப்படையில் இங்கிலாந்தில் இந்தியாவிடம் அவரது சொந்த நாட்டிலே தோல்வியுற்றது ஒரு நாள் போட்டியில். அதே நேரம் இலங்கை இந்தியாவில் சென்று இந்தியாவிலே படுதோல்வி அடைந்திருந்தது. எனவே 2 நாடுகளும் எழுச்சி பெற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வரும் போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழை சூழ்ந்த காலம் எப்படி இந்த முழுமையாக இந்த 7 போட்டிகளை நடத்துவதற்கு ஒத்துழைக்கும் என்ற கேள்விதான் கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்க்கலாம். இலங்கை அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் சக்தியில் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இருந்திருக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்திற்குள் இன்று வெளியாகியுள்ள பத்திரிகைக்கான செய்திகளை பிரஸ் ரிலீஸினூடாக கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.